கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் 3C தேர் அவர்களின் கேள்வி பதில்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்ல வெள்ளிக்கிழமை, நல்ல கேள்வியாக கேளுங்க. எஸ் சார், முதல் கேள்விக்குள்ள போகலாம். சார், தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதல்வராக வேண்டும் என்ற ஆளுநர் பேசுவது தலித்துகளை அபகரிக்கும் சூழ்ச்சி என்கிறாரே திருமா. இந்த திமுக கூட்டணியில் இருந்தாலே இவங்களுக்கு, திமுகவுக்கும் சரி கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, இவங்களுக்கு இந்த ஆளுநர்னாலே அலர்ஜி. அதுவும் திமுக ஆளும் கட்சியாக இருக்கும்போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டமன்றத்தில் சட்டை கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லி நேரம் அப்போ இருந்து ஆளுநர்கிட்ட போகும்போது, அப்போ ஆட்டுக்கு தாடி எதற்கு, ஆளுநர் எதற்கு, நாட்டிற்கு ஆளுநர் எதற்குன்னு அப்போ ஞாபகம் வராது. அப்போ நேரம் ஆளுநர்கிட்ட தான் நம்ம கூட சொல்லுவோம், நீங்கள் சொல்லியிருக்கோம், அவர் என்ன டெய்லரா, அவர்கிட்ட போய் சட்டை கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு. அது மாதிரி இந்த ஆளுநர் அலர்ஜி அப்படிங்கிறது ஆர்.என். ரவி அவர்கள் காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. திமுகவுக்கு இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, பட் கூட்டணி கட்சிகளுக்கும் அதோடைய கூடவே இருக்கிறதுனால அந்த அதிர்வுகள் வைப்ரேஷன் வரும் போல இருக்கு. இவருக்கு என்னன்னா, அவர் தலித் ஒரு முதல்வராக வேண்டும்னா, ஐயா அவர் யார் வேணாலும் திமுகவில் தான் நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க, தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதல்வராக வேண்டும். இப்போ நம்ம திமுகலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர். ராசா இருக்கார், அவரை முதல்வராக்கலாம்னு ஒரு கால ஆளுநர் அந்த அர்த்தத்தை சொல்லியிருப்பாரான்னு நமக்கு தெரியல. இல்லை வேற எந்த கட்சி வந்தாலும் தலித் ஒரு முதல்வராகும். எல்லா கட்சியிலையுமே இப்போது எஸ்சி பிரிவு இருக்குது, தலித்துகள் எம்பியாவோ எம்எல்ஏவாவோ நிர்வாகிகளாவோ இருக்காங்க. பொதுவாக சொல்கிறார், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலித்துகள் இல்லை பட்டியலினத்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் அரசியலிலும் முன்னேற வேண்டும், அதிகாரத்திற்கு அவர்கள் வர வேண்டும், இப்படின்றது ஒரு பொதுவான விஷயம். இதை ஆளுநர் சொன்னால் என்ன தப்பு? அவர் தலித்துகளை சூழ்ச்சி செய்து அபகரிக்க பார்க்கிறார். ஏன் அவர் என்ன புள்ள பிடிக்க வந்திருக்கார் அவர் தமிழ்நாட்டுக்கு? ரெண்டாவது, உங்களுக்கு உங்களுடைய இனத்தை சேர்ந்த, சாதியை சேர்ந்த, அதாவது இவர் பொதுவாக விடுதலை சிறுத்தை என்பது பறையர்களை அதிகமாக கொண்ட, இப்போ கொஞ்சம் பிற சாதியினர் மட்டும் இல்லாமல் பிற மதத்தினருடைய ஆதிக்கமும் அந்த கட்சியில் அதிகமாகிவிட்டது என்பது நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அடிப்படையில் அது பறையர்களுக்கான கட்சி, பட்டியலினத்தவருக்கான கட்சிங்கிற ஒரு அடையாளம் தான் ஆரம்பத்திலேருந்து இருக்குது. ஒரு தலித் ஒரு முதல்வரான ஏன் சந்தோஷப்படக்கூடாது? திருமாவளவன் நான் எனக்கு கூட முதல்வராகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்கிறது தான் ஆளுநர் சொன்னாருன்னு அதை எடுத்துக்கலாமா இல்லையா? அதை விட்டுட்டு இவர் ஏதோ அவர் புள்ள பிடிக்க வந்த மாதிரி அவர் அப்படி சொல்லிட்டாரு, ஆளுநர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னால், ஆனால் பாவம் அவர் என்ன பண்ணுவார்? திரும்ப ஏற்கனவே 6 சீட்டுக்கு மேலே அது ஒன்றும் இவர் 25 சீட்லாம் வேணும்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திமுகவில் இல்லை அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு நாள் பேசுவார், மறுநாளைக்கு உரிய நேரத்தில் கேட்போம்பார். இப்போ வேறு இந்த ஹைகோர்ட்டு இந்த மோதல் தாக்குதல், யார் யாரை தாக்குனாங்கன்னு வீடியோவில் தெரியுதுன்னு ஹைகோர்ட்டில் நீதிபதி சொல்கிறாரு. யார் யாரை தாக்குனாங்கன்னு தெளிவாக சிசிடிவியில் தெரியுது. இதுக்கு எதுக்கு 2 எஃப்ஐஆர் போட்டிங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும்னு சொல்லி போலீஸ்காரங்களை கேட்டிருக்காங்க. ஏன் தாக்கியவர்களை உடனடியாக கைது செய்ய, அதாவது வெறும் எஃப்ஐஆர் மட்டும் போட்டிங்க, கைது பண்ணலன்னு கேட்டிருக்காரு. 1 வாரத்தில் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இவர் வேறு சும்மா இல்லாமல் முறைச்சி பார்த்தா 4 தட்டு தட்டலான்னு சொல்லி அது ஒரு முறைச்சி அடிப்போம். அதான் 4 தட்டு தட்டியிருக்காங்க, ஒழுங்காக கூட நாங்கள் அடிக்கலை, அப்போ ஒழுங்காக அடிங்க அப்படின்னு சொல்லி அப்படி அவர் சொன்னதாக, அதான் அத்துமீறு அடங்கமறு அதே வரிசையில் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு இப்போ திருமா மீது வழக்கு போட்டணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஏதோ ஒரு வெளியூரில் திருமா மீதே வழக்கு போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தில் அவர் பேரையும் சேர்க்கணும், இல்லை அவர் மேலே தனியாக வழக்கு போடணும்னு இந்த ஹைகோர்ட் தாக்குதல் விஷயத்தில். அப்புறம் யாரோ சும்மா அப்படி கிளப்பி விடுவாங்க, கட்சியை தடை செய்ய வேண்டும், தேர்தல் ஆணையம் தடை பண்ணுறாங்களோ இல்லையோ, அதை கிளப்பி விட்டா இப்போ என்ன இதில் யாருக்கு லாபம்? நான் ஏற்கனவே சொன்னேன், இது திமுகவுக்கு தான் லாபம், திருமாவுக்கு நஷ்டம். 6 25 ஆக்கணும்னு சொல்லி வருது. 25ன்னா ஏதோ 15 தருவாங்கன்ற ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுவாங்க திமுகவில்?
உன் பேரில் ஏற்கனவே எக்கச்சக்கமாக பேர் டேமேஜ் ஆகிருக்கு, 6க்கு 5 ஆக்காமல் 6ங்கிறது 6ஓ 7ஓ கொடுத்தா வாங்கிட்டு சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் இந்த பதற்றத்தில் தான், இந்த டென்ஷனில் தான் அவருக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, ஏற்கனவே தாவேக்கா வந்த உடனே அவருடைய கோர் ஓட்டான பறையர்கள், அந்த சாதியை சேர்ந்தவர்கள், அதில் கொஞ்சம் பேர் வந்து தாவேக்கால போயிடுறான். ஏற்கனவே கொஞ்சம் பேர் வந்து சீமான், அவர் நாம் தமிழர், அவங்களோட போயிருக்காங்க. அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி, ஏர்போர்ட் மூர்த்தி மட்டும் இல்லை, அந்த மாதிரி பல பேர் வந்து அந்த பக்கம் போயிருக்காங்க. ஆக இந்த எந்த கோர் ஓட்டு இவருக்கு பேங்கோ அது கொஞ்சம் சீமான்கிட்ட கரைஞ்சிருச்சு, கொஞ்சம் வந்து தாவேக்கால கரைஞ்சிருச்சு. இதை தவிர திமுக பாஜக கொஞ்சம் கொஞ்சம் எஸ்சி இருப்பாங்க, அங்கேயும் அந்த ஓட் பேங்க் வந்து போக தான் போகும். அவருக்கு இப்போ வந்து இதை ஹோல்டு பண்ண முடியலையே. இதில் வேற வந்து அவருடைய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்து எல்லாமே இருக்காங்க, மற்ற ஜாதிகளும் இருக்காங்க, மற்ற அவங்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் இவரை விட அதிகமாக திமுகவோட தொடர்பில் இருக்காங்க, திமுக தலைமையோட. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான், அதாவது நம்ம கட்சியை வச்சுட்டு நம்ம இனிமேல் எப்படி நடத்த போகிறோம், நம்மளுடைய கோர் ஓட் பேங்கே நமக்கு வந்து தேராது போல் இருக்கு. நம்ம தேரும்போதே நம்மளை வந்து இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, தேராத போது இது வரைக்கும் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தது இப்போது அடுத்த தடவை பலகை கட்ட மாதிரி ஒன்று போட்டு உட்கார வச்சுருவாங்களா அப்படிங்கிற கவலையில் பேசுகிறார் அவர். அவருடைய கவலை புரிந்து கொள்ளக்கூடியது, அவ்வளோதான். அடுத்த கேள்வி சார், இந்தி பாடல்களை தடை செய்ய மசோதா என்ற பேச்சு அடிபடுகிறது, இந்தி பாடல்களால் என்ன பாதிப்பு இருக்கிறது? இது நம்ம போன எபிசோடில் கூட வேறு ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் இது பேசினோம். அதாவது எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஒரு மசோதா வரப்போகிறதா ஒரு செய்தி வந்தது. இந்தி பாடல்களை வந்து இந்தியை எல்லா ரூபத்திலும் தடை செய்ய வேண்டும். இப்போ இந்தி சினிமா, எனக்கு என்ன புரியலன்னா, தமிழ்நாட்டில் இந்தி சினிமா ஓடக்கூடாதுன்னா இங்கே இருக்கிற ஹீரோ எல்லாரும் ஹிந்தி டப்பிங்லாம் பண்ணுறாங்க, ஹிந்தி படத்துலலாம் நடிக்கிறாங்க. ஹிந்தி படம் இங்கே ஓடக்கூடாதுன்னா அப்போ தமிழ் படம் பெங்களூரில் ஓடுது. வாட்டாள் நாகராஜ் வந்து பெங்களூரில் வந்து தமிழ் படம் ஓடக்கூடாதுன்னு தியேட்டர்லலாம் அடிக்கிறாருன்னா அவர் வந்து வன்முறையாளர்னு சொல்கிறீங்களே. அப்போ நம்ம வந்து அங்கே இதே மாதிரி அங்கே, ஆனால் தமிழ் மட்டும் வந்து சர்வதேசத்திலும் தமிழ், எல்லா நாட்டிலும் தமிழ், ரைட்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன கணியன் பூங்கொன்றனார் தமிழ்நாட்டில் தான் தோன்றினார், அதெல்லாம் கரெக்டு. பட் நீங்கள் மற்றவங்களுக்கு இடங்கண்ணா நீங்கள் வந்து இந்தி பாடல்களை இப்போ, அதாவது இப்போது இந்த இந்தி பாடல்கள்னு இவங்க பேச ஆரம்பித்து மசோதான்னு பேச ஆரம்பித்த உடனே அங்கேருந்து காங்கிரஸிலிருந்து கூப்பிட்டு, பீகாரில் தேர்தல் வருதியா, வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருங்க, ஏற்கனவே பீகாரியை வந்து பானிபூரிக்காரன் பான்பீடாவாயன்லாம் சொல்லி பீகாரின்னே சொல்லி கேவலப்படுத்தினதெல்லாம் வந்து பாஜக, அது அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவங்க வீடியோலாம் வந்து மொழிபெயர்ப்பு செய்து பீகாரில் போட்டு காமிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஸ்டாலினையோ இல்லை உதயநிதி அவர்களையோ வந்து பீகாரில் வந்து தேர்தலுக்கு வந்து கூப்பிடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே வரவிட பண்ணுறாங்க. இந்த பக்கம் அந்த தடா, அந்த அந்த கனகமா சத்திரம், அந்த பார்டரில் இவங்க தாண்டாமல் பார்த்துப்பாங்க, மாறுகிரி ஏதாவது மாறு வேஷத்தில் வந்துட போகிறாங்க. ஏன்னா இவங்க வந்தால் அங்கே வந்தோடனே பீகாரிகள் அவ்வளோ திட்டிட்டு இவங்க வந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ணால் அது எப்படி கேட்டுப்பாங்க. இதில் ஏற்கனவே இந்த சனாதன ஒழிப்புன்னு பேசுனதுலேயே உதயநிதி பேரில் வந்து அங்கங்கே உருவபொம்மை எரிக்கிறது எல்லாம் வடநாட்டிலையும் சரி, ஆந்திரா கர்நாடகாலேயே நடந்தது. கொஞ்சம் கொச்சையாக கூட சிறுநீர்லாம் கழித்து அந்த படத்து பேரில், ஸ்டாலின் படத்து பேர்லலாம், உதயநிதி படத்து பேர்லாம், ஆக ஒரு ஆன்டி அந்த டிஎம்கே அந்த ஒரு சென்டிமெண்ட் வந்து அங்கே வடநாட்டில். ஏன்னா அங்கே வந்து காங்கிரஸ் பிஜேபின்றது, காங்கிரஸுக்கு ஏற்கனவே காங்கிரஸ் வந்து ஒரு வருஷத்தில் பாதி நாளைக்கு மேலே ராகுல் காந்தி வந்து எங்கேயாவது டூர் போயிடுறாரு, அவர் பாட்டில் பேங்காக்கு பப்பாயா பட்டாயான்னு எங்கேயோ போயிடுறாரு அவர். அப்படி இருக்கும்போது அங்கே அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் தேர்தலெல்லாம் அவங்க கூட்டணியெலாம் முடிவாயிடுச்சு, கூட்டணியில் முடிவு பண்ணி லிஸ்ட்டு போட்டாங்க. லிஸ்ட்டு போட்டால் 15-20 இடத்துல காங்கிரஸும் நிற்கிது, சமாஜ்வாதி கட்சியும் நிற்கிது. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே உள்ளுக்குள்ளேயே இந்தி கூட்டணிக்குள்ளேயே வந்து எழுத்து நின்றுக்கிறாங்க. அப்போது பாஜக சௌக்கியமாக ஜெயிச்சுட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த இதில் இந்தி பாடல் இது எப்படி நீங்கள் யூடியூப்பை தடை பண்ண முடியுமா, எதை தடை, இந்தி சினிமாவை தடை பண்ண முடியுமா? அவன் ஓடிடியில் பார்க்குறான். அதாவது அதனால தான் வந்து இது அங்கேருந்து கூப்பிட்டு டெல்லியிலேருந்து காங்கிரஸ் தேசிய தலைமையை அவங்க கூப்பிட்டு இந்தி கூட்டணியில் கூப்பிட்டு, சும்மா இருங்க, பீகார் தேர்தல் வருது, இந்தி நீங்கள் வந்து எதிர்ப்பு பாடலாம். அது நான் ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பேசுன மாதிரி 25% ஜிடிபி நம்மளுடைய பொருளாதாரம் வந்து
வடநாட்டு தொழிலாளர்களை நம்பித்தான் இருக்குது. திருப்பூர், ஈரோடு, அந்த கொங்கு பெல்ட்லேயும் சரி, மற்ற இடங்களையும், இந்த பக்கம் சிப்காட், இந்த மாதிரி பல இடங்களில் வந்து எங்கெங்கே பாருங்களேன், ஹோட்டலுக்கு போனீங்கன்னா வடநாட்டு தொழிலாளர்கள், ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க தான், ஹாஸ்பிட்டலில் போனால் அவங்க தான், எதில் தான் அவங்கன்றது இல்லாமல் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார். நம்ம ஆளுங்க தமிழர்கள் தான் டாஸ்மாகே தவம்னு இருக்காங்க. இல்லை, ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, அது சொல்ல விட்டுட்டேன். நம்ம தீபாவளி முடிஞ்சோன்னே பார்த்த போது போன வருஷத்தை விட தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வந்து 140 கோடி அதிகமாக வந்து தீபாவளி அந்த 2-3 நாளில் வந்து டாஸ்மாகில் விற்றுருக்கு. 790 கோடி விற்றுருக்கு. போன தடவை 650 கோடி தான் விற்றுது. பாருங்கள், தமிழ்நாட்டை முன்மாதிரி முதல் மாநிலமாக ஆக்குவோம்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எது? சாராயம். அடுத்த வருஷம் 1000 கோடி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இருக்கிற அந்த 25%க்கு மேலே வந்து அவன் தொழிலாளர்கள் வந்து 25% பொருளாதாரம் வந்து அந்த வடநாட்டு தொழிலாளர்களை நம்பி இருக்குது. 1 கோடி பேருக்கு மேலே இருக்கிறதா தகவல்கள் வருகின்றன. 1 கோடிங்கிறாங்க, 1.5 கோடிங்கிறாங்க. அது சர்வே சென்சஸ் எடுத்து பார்த்தா தான் தெரியும். இருக்கிறதே 8 கோடி, நம்ம 7.5 கோடி 8 கோடி தமிழ்நாட்டு. அதில் ஓட்டு போடுற இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருப்பாங்க. அந்த வயசு கணக்கு பார்த்தீங்கன்னா 7-56 ஒரு 5.5 கோடி பேர். 5.5 கோடி பேரில் ஒரு இந்த வடநாட்டு தொழிலாளர்கள்னால் எல்லாருமே அந்த ஓட்டு போடுற வயசில் தான் வருவான். 1 கோடியோ 1.5 கோடியோ வந்தான்னு வைங்க, அந்த 1 கோடி 1.5 கோடி யாருக்கு ஓட்டு போடுவான்? பாஜகவுக்கு அல்லது காங்கிரஸுக்கு கூட போடலாம். ஏன்னா வடநாட்டு அந்த அந்த ஒரு இந்தி தொடர்பால் வந்து பாஜகவுக்கு போடலாம், இல்லை காங்கிரஸுக்கு போடலாம். காங்கிரஸுக்கு வந்து திமுக கூட்டணியில் இருந்தால் போடலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்படி போகும்னு தெரியல. ஒரு சமயம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து பாஜக கூட்டணி, அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் இருப்பார், அதிமுக பாஜக கூட்டணியில் பேசிக்கிட்டு இருக்காருன்னு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு கிடைத்த தகவலில் அவர் வந்து விசிகாவை வெளியே இழுத்து காங்கிரஸ், விசிக, தாவேக அப்படி ஒரு அணி அப்படின்னு இப்போ கூட வந்து செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது உளவுத்துறை வந்து தாவேகா விஜயுடைய கட்சியை வந்து அந்த பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு போனால் வந்து திமுக ஜெயிச்சிரும். ஏன்னா இவங்க சிறுபான்மையினர் ஓட்டு பூரா திமுகவுக்கு வந்துடும், அங்கே போகாது பாஜக இருக்கிறதுனால. ஆனால் விசிக, காங்கிரஸ், அப்புறம் இவங்க தாவேகா ஒன்றா சேர்ந்தால் திமுக தோத்துடும், அதாவது வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறை சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. இதே செய்தியை ஏறத்தாழ 1 வாரத்திற்கு முன்னால் வந்து நான் வந்து பெண் நிறுவனம் யாருதுன்னு தெரியும், மாப்பிள்ளை சம்மந்தப்பட்டது, உளவுத்துறையை விட தமிழ்நாட்டில் அதிகமான சக்தி மிகுந்ததாக உள்ளது. சோர்சஸ், வசதி, வாய்ப்பு எல்லாமே உள்ளது, வளம் எல்லாமே உள்ளது. பெண் நிறுவனம். ஆமாம், அந்த நிறுவனம் வந்து இதே மாதிரி நடத்தி அப்படி விஜயை வந்து அங்கே போய் அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் 50% வந்து திமுக ஓட்டு கிடைக்கும். 50ன்னா அடிச்சுட்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்தது. பெண் நிறுவனத்துடைய தகவலும் தமிழ்நாடு உளவுத்துறை ரெண்டுத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? எல்லாம் ஒன்று தான். இவங்க கவர்மெண்ட் யூனிஃபார்மில் இருப்பாங்க, அவங்க யூனிஃபார்ம் இல்லாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த தகவல் இருக்குது. இப்படி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இதில் வித்தியாசமாக ஒரு கால் வந்து திடீர்னு பாஜகவை கழட்டி விட்டுட்டு அதிமுக வந்து தாவேகாவோட போகுமா? அப்படி போனால் விசிகாவுக்கு வந்து அந்த பக்கம் பாஜக இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறதுல ஒன்றும் ஆட்சேபணம் இருக்காது. இப்படி ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்தி பாடலில் கை வச்சா பிரச்சனை வரும்னு சொல்லி தான் வந்து அது வரைக்கும் வந்து திமுக நிர்வாகிகளுடைய ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முதல்வருக்கு வந்து சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்ற போகும் முதல்வருக்கு வாழ்த்துக்கள்னே போட்டிருக்காங்க. திமுக நிர்வாகிகள் மாவட்டங்கள்லேருந்தெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க, அது வெறும் வதந்தின்னாங்க. அது வெறும் வதந்தின்னா திமுக நிர்வாகிகள் அவ்வளோ பேரும் சொல்லி வச்சா மாதிரி வேறு மாவட்டத்துலேருந்து எப்படி போட்டான்? ஸோ அடங்கு அப்படின்னு சொல்லி எங்கே இருந்தோ குரல் வந்திருக்கு. இந்த பீகார் எலெக்ஷன் வரைக்குமாவது சும்மா இருங்க, வம்பு பண்ணாதீங்கன்னு. ஆனால் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமும் கூட நீங்கள் இந்தி பாடல்களையெல்லாம் வந்து படங்களையெல்லாம் தடை பண்ணி அது அர்த்தமே இல்லை. ஏன்னா உங்களால் தடை பண்ண முடியாது, அந்த தடையை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்படி படுத்தும்போது இங்கே இருக்கிற இந்திக்காரெல்லாம் எனக்கு இந்தி பாட்டு கூட இங்கே வந்து கேட்க முடியலன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான்னு வைங்க. நம்ம ஆளுங்களை டாஸ்மாக்லேருந்து எழுப்பி கூப்பிட்டு வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 20% இம்ப்ரூவ்மெண்ட் வேறு,
எப்படி கூட்டு வந்து வேலை பார்ப்பீங்க? வேலைக்கையாவது பார்ப்போம். அடுத்த கேள்வி சார். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் திருவாசகம் பாட ரூபாய் 200 கட்டணமாமே, இது என்ன புதுவித கொள்ளை? நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து அந்த காலத்தில் சர்க்காரியாக சொன்னதுலேருந்து நாங்கள் வந்து எங்கள் கொள்கையை நாங்கள் மாற்றவே இல்லையே. அண்ணா இருக்கும்போது ஒன்று சொல்லுவார், பதவி என்பது தோளில் கிடக்கும் துண்டு போல, கொள்கை என்பது இடுப்பில் கட்டும் வேட்டி போல. துண்டு நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், துண்டு இல்லாமையும் இருக்கலாம். அதாவது பதவி என்பது வந்து சும்மா ஒரு துண்டு மாதிரி தான். ஆனால் வேட்டின்றது இடுப்பில் நம்ம மானம் காக்கும் வேட்டி இல்லையா? அவர் ஏதோ ஒரு பாவம், ஒரு சிந்தனை சிற்பி, அதனால் வந்து அப்படி சொல்லிட்டார். கொள்கை என்பது வந்து இடுப்பில் கட்டும் வேட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக எப்படி இருக்குன்னா, நீங்கள் உடனே கற்பனை பண்ணி பார்க்காதீங்க, அப்புறம் அடல் ஒன்லின்னு ஆகிடும். நான் சொல்கிறது வந்து வெறும் துண்டு மட்டும்தான் போட்டிருக்கும், வேட்டி ஒன்றும் காணும். ஏன்னா வந்து கொள்கை ஒன்றும் இல்லை. ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம கொள்கை வேறையாக இருக்குது. போக்குவரத்து தொழிலாளர், தூய்மை பணியாளருக்கெல்லாம் சப்போர்ட்டாக நம்ம அப்படியே விவசாயிகள்கிட்ட நிலத்தை ஆக்கிரமிக்கக்கூடாது, நம்ம கொள்கை அப்படி இருக்குது. நம்ம ஆளுங்கட்சியாக வந்தோடனே அப்படி யாராவது போராட்டம் பண்ணவனெல்லாம் தூக்கி குண்டாஸில் போடணும். ஸோ நமக்கு வந்து வேட்டி இல்லை, இடுப்பில் நமக்கு வேட்டி இல்லை. துண்டை மட்டும் நம்ம அதாவது வெள்ளை கலராக மஞ்சள் கலராக ஏதோ ஒரு கலரில் போட்டிருக்கோம். நம்ம இடுப்பில் வேட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. ஆளுங்கட்சி அதை அப்படி வைத்து இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்குறாரு, திருவாசகம் பாட 200 கொடுக்கணும். அதாவது கோயிலில் அந்த கோயிலுடைய அந்த ஹெச்ஆர்என்சி ஆக்டில் வந்தாலே பார்த்தீங்கன்னாலே, இப்போ அதாவது அறநிலையத்துறையில் பார்த்தீங்கன்னா கோயில் ஆகம இது பிரகாரம் பூஜைகள் செய்ய வேண்டும். தேவாரம், திருவாசகம் போன்ற அந்த தமிழ் அந்த இறைவனுக்கு செய்யும் வழி பூஜை இதெல்லாம் வந்து இந்த தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அறநிலையத்துறை சட்டத்தில் விதிமுறைகள்லேயே இருக்குது. அதை போய் திருவாசகத்தை அவனுக்கு தெரிஞ்ச திருவாசகத்தை அவன் அந்த கோயிலில் போய், எந்த கோயிலாக இருக்கட்டும், கோயில் எந்த கோயிலுங்கிறது முக்கியம் இல்லை, அங்கே போய் அவன் தமிழில் வந்து அவன் திருவாசகமும் தேவாரமும், ஒரு சமயம் வந்து வடமொழி ஆதிக்கம் வந்து விட்டது, இந்த சாதியினர் வந்து விட்டார்கள், கருவறைக்குள் எங்களை நுழைய விட மாட்டார்கள். ஆமாம், கருவறைக்குள்ளே எல்லாரும் போக முடியுமா? மசூதிக்குள்ளே பெண்களை முதல்ல வழிபாட்டுக்கு அனுமதி பண்ணுறாங்களா? அதை கேட்க முடியுமா? நம்மளால் முடியாது. இல்லை கிறிஸ்துவ சர்ச்சில் சிஎஸ்ஐ சேர்ந்தவர் வந்து இதில் கத்தோலிக்க சர்ச்சில் போய் பாஸ்டர் ஆக முடியுமா? இல்லை தொழுகிறதுக்கே முதல்ல உள்ளே போக முடியுமா? அங்கெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. இங்கே நம்ம கேட்போம். சரி, இந்துக்களோட இதுன்னா இங்கே எவ்வளோ வசூலாகுதோ, இங்கே உண்டியல் பணம் மற்ற சொத்தெல்லாம் குத்தகைக்கு விட்டது, இந்த காசெல்லாம் ஒன்றும் சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா வேற்று மதத்துக்காரங்களுக்கு வந்து வாடகைக்கு விட்டுருவாங்க. இப்படி செஞ்சுருந்தாங்க. இங்கே வசூல் எப்படியெல்லாம் வந்து இதை அதிகப்படுத்தலாம், சர்ச்சிலேயோ மசூதிலேயோ வசூலாகிறது அவங்களே வச்சுக்கலாம். இதுக்கு பேர் என்ன? மதசார்பற்ற தமிழகம். அப்படி வந்து வச்சுருக்காங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச திருவாசகத்தை வந்து நம்ம வந்து பார்த்து படித்தோ இல்லை மனப்பாடமாக வந்து கோயிலில் வந்து சொல்கிறதுக்கோ 200 ரூபா கட்டணும். இப்போ இனிமேல் தரிசனத்துக்கு கட்டணம் வந்துடுச்சு, திருவாசகத்துக்கு தேவாரம் பாடத்துக்கு கட்டணும். இனிமேல் நீங்கள் சாமி கும்பிட போய் சாமியே அப்படின்னு கையை கூப்பினீங்கன்னா கையை கூப்புவதற்கு அநேகமாக 100 ரூபாய் கட்டணம்னு சொல்லி வந்தால் வரலாம் அறநிலையத்துறையில். அதாவது இவங்க தான் வந்து விஞ்ஞானபூர்வமாக ஊழலை வந்து எப்படி கொள்ளையடிப்பது என்பதை வந்து, அதுவும் வந்து பெரும்பான்மை மதத்திடமிருந்து எப்படி கொள்ளையடிப்பது, முக்கியமானது அதுதான். அதில் டெக்னிக்கில் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நல்லபடியாக நடக்கட்டும். முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் தீர்வு ஏற்படாததற்கு காரணம் அன்றைய முதல்வர் எம்ஜிஆரும் கேரளா முதல்வரும் பேசிக்கொண்டதுதான். எந்த மொழியில் என்ன பேசினார்கள்? என்ன நக்கல் அடிக்கிறாரே துரைமுருகன் போட்டிருக்காரு. அதாவது முல்லை பெரியாரில் வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப வருஷமாக பிரச்சனை இருக்குது. அவங்க அந்த முல்லை பெரியார் அணையை இடிச்சிட்டு புதுசாக கட்டணுங்கிறாங்க. இல்லை நல்லா தான் இருக்குது, ஏன்னா அவங்க புதுசாக கட்டணும்னு சொல்லுதே அந்த லெவல் 42 அடிக்கு மேலே ரைஸ் பண்ணணும். அதாவது அவர்களை அதிகமாக தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளத்து அவங்களுக்கு அதற்கான உரிமை வேண்டும்னு. நம்ம அவங்க தேக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு இந்த பக்கம் காவிரியில் ப்ராப்ளம், அந்த பக்கம் முல்லை பெரியாரில் ப்ராப்ளம், அந்த பக்கம் கிருஷ்ணாவில் ப்ராப்ளம்னு நமக்கு தண்ணி எங்கே வரும்? சரி, நம்ம அந்த தண்ணியை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு தடுப்பணைகள் வந்து கட்டியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, கட்ட வேண்டிய தடுப்பணைகள் திமுக மட்டும் இல்லை அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறேன், கட்டலை. அதனால் என்னென்னா
காவிரியில் போய் சண்டை போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆணையத்துக்கு போய் அது அப்படிலாம் அந்த வரக்கூடிய முல்லை பெரியாறு தண்ணீரெல்லாம் ஏறத்தாழ 70% தண்ணீர் தமிழ்நாட்டுக்குள்ள சண்டை போட்டு நீங்கள் வந்து வாங்கக்கூடிய தண்ணீரில் 70% வீணாக கடலில் போய் சேர்கிறது. இதுக்கு ஏன் சண்டை? அவன் என்ன கேட்குறான், நான் கொடுத்தா நீ அதை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீ வந்து அதை வேஸ்ட் பண்ணுற. நியாயம் தானே கேட்குறது. நமக்கு என்னன்னா நீ கொடுக்கணும், நான் அப்படி தான் வேஸ்ட் பண்ணுவேன். இது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கொள்கையாக இருக்கிறது. அந்த வகையில் அவர் அந்த முல்லை பெரியாரை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் துரைமுருகன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆரும் முன்னால் பேசினது இப்போ ஏதோ ரொட்டேஷனில் வருது. அவர் எம்ஜிஆர் அவர்களும் கேரள முதல்வர்னா அவர் யார் முதல்வராக இருந்தாலும் ஒரு மலையாளியாக தான் இருப்பார். இவங்க 2 பேரும் என்ன பாஷையில் பேசுனாங்க, என்ன பேசிக்கிட்டாங்க தெரியல. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக, மலையாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார். இதுதான் அவருடைய பேச்சுடைய அர்த்தம். நீங்கள் திமுககாரங்க இப்படி தான் பேசுவாங்க. இது பரவாயில்ல. கலைஞர் இருக்கும்போது ஒன்று பேசினார். நேருவும் இலங்கை அதிபராக இருந்த சிறிமாவோ பண்டாரநாயகாவும் வந்து பேசிக்கிட்டாங்க. நேரு வந்து காங்கிரஸ் தான் இந்தியாவோட பிரதமர். அப்போ வந்து காங்கிரஸும் திமுகவும் எதிரெதிர் கேம்பில் இருந்தாங்க 67. அப்போ பேசும்போது சொன்னார், நேருவும் மனைவியை இழந்தவர், சிறிமாவோ அவர்களும் கணவரை இழந்தவர். அவர்கள் இருவரும் 1 மணி நேரம் என்ன பேசினார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நமக்கு எப்படி தெரியும்? இதை விட கொச்சையாக எப்படிங்க சொல்கிறது? ஒரு நாட்டுடைய அதிபர், ஒரு நாட்டுடைய பிரதமர், கணவர் இல்லாமல் இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா வேறு ஏதோ அர்த்தம், உள்ள என்ன நடந்தது தெரியல. இதுதான் திமுகவுடைய தராதரம். இதுதான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மாறுமா? துரைமுருகன் வந்து கலைஞரோடவே கூட வளர்ந்தவர். அப்படி தானே இருக்கும். இந்த திராவிடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், அனந்தநாயகி அம்மா சட்டமன்றத்தில் கேட்டபோது பாவாடையை தூக்கி பாருங்கள், திராவிட நாடு தெரியும்னு சொன்னவங்க தான். அப்புறம் கேட்டதுக்கு பாவாடை நாடாவை அவிழ்த்து பாருங்கள். பாவாடை நாடான்னு சொல்கிறது வந்து இந்த நாடா, இந்த கோப்புகள் வர நாடாவை அவிழ்த்து பாருங்கள் சொன்னது அந்த அர்த்தத்தில் சொன்னேன்னு சொல்லி இப்படி தான் இவங்களுடைய பேச்சுகள் இருக்கும். நாஞ்சில் மனோகரம் வந்து அதிமுக பக்கம் போனபோது சத்யவாணி முத்துவுடைய வீட்டு திண்ணையில் படுத்துக்கொண்டு அப்படின்னு சொல்லி நான் படுத்துக்கொண்டு நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் வெளியில் நம்ம பேச முடியாது, நமக்கு வந்து நாகரிகம் இருக்குது. அதே வந்து ஒரு சில மாதங்கள் பொறுத்து ஒரு திமுக திரும்பி வந்தப்புறம் மந்திரக்கோள் மைனர் என்றாலே நாஞ்சில் பகுதியில் அவர் பெரிய வீரர், தியாகி. இப்போ செந்தில் பாலாஜி சொல்லலையா, அங்கே இருக்கும்போது மாஃபியான்னு சொன்னாங்க கரூரில். இப்போது இது வந்து திமுகவுடைய இது. இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, துரைமுருகன் அவர்களை வந்து கல்லூரியில் படிக்க வச்சதே வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வச்சதே எம்ஜிஆர் அவர்கள் தான். அவருடைய அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி அந்த கார்டு அப்பா கைத்து போட வேண்டிய இடத்துல எம்ஜிஆர் தான் கைத்து போடுவாராம். ஒரு தந்தைங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்து அவரை பணம் கட்டி படிக்க, இது வந்து வேறு யாரும் சொல்லலை, அவரே தான். இவருடைய திருமணம்னு சொல்லி அழைச்ச போது எங்கேருந்தோ வெளியில் இருந்தவர் வந்து தனி விமானத்தில் வந்து 25 சவரன் நகை இவருக்கு வந்து பரிசாக, திருமண பரிசாக கொடுத்தார். ஆக பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து மலையாளி என்றும், மலையாளி வந்து உன்னை படிக்க வைக்கும்போது பரவாயில்லையா, அப்போ ஒரு மலையாளியாக தெரியலையா? கல்யாணத்துக்கு வந்து 25 சவரன் கொடுத்துட்டு போகும்போது அப்போ மலையாளியாக தெரியலையா? இப்போ மலையாளின்னு சொல்லி பேசலாமா? வேறு யாரோ பேசுகிறத விட துரைமுருகன் அப்படி பேசியிருக்கலாமா? அப்படி இவங்களுக்கு ஏன்னா இந்த நன்றிங்கிற 3 எழுத்து இவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. திமுக என்ற 3 எழுத்துக்கு நன்றி என்ற 3 எழுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்களுக்கு 3ன்னு சொன்னால் வேற ஏதோ ஒரு 3 தான் கணக்கு மக்களுக்கு தெரியும். 3ங்கிறது வேற ஒரு கணக்கு தானே தவிர இந்த நன்றிங்கிற 3 எழுத்து இவங்களுக்கு வந்து ஞாபகமே வராது. இவர் பேசியிருக்காருன்னு சொன்னால் இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. துரைமுருகன் வந்து அது ஏன்னா அது கலைஞர்லேருந்து ஆரம்பித்து அந்த பாரம்பரியம் வருது, இவர் தொடர்றார். தீபாவளிக்கு விளக்கேற்றுவது வீண் செலவு என்றும், கிறிஸ்துமஸ்துக்கு போடப்படும் சீரியல் செல்ட்டுகள் பல மாதங்கள் மக்களுக்கு பயந்து தருகிறதே என்கிறாரே ஆர்ஜேடி தலைவர் அகிலேஷ் யாதவ். அதுங்க இவங்களாம் இந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இப்போ திமுக என்ன பண்ணுதோ இங்கே அதே தான் அகிலேஷ் யாதவ் அங்கே பண்ணுறாரு.
சிறுபான்மையினர் ஓட்டு அவங்க ஓட்டு நீங்கள் வாக்காளர் அதுக்காக வந்து பெரும்பான்மையை வந்து அவமானப்படுத்தியோ அவர்களை வந்து அவதூறாக சொல்லியோ இல்லை தேவையில்லாத விமர்சனங்கள் செய்தோ தான் இந்த சனாதன எதிர்ப்பு மாதிரி தான் இது. அந்த வகையில் இப்போது அயோத்தியில் வந்து 26 லட்சத்துக்கு மேலே கின்னஸ் ரெக்கார்டில் வர மாதிரி அந்த விளக்குகள் ஏற்றியிருக்காங்க. அது ஒரு திருவிழா. நம்ம கூட தான் கார்த்திகை மாதம் தமிழ்நாட்டில் கூட வந்து விளக்கேற்றும் திருவிழா, கார்த்திகைக்கு தீபத் திருவிழான்னு சொல்லி கார்த்திகைக்கு விளக்கேற்றுறதுங்கிற அது ஒரு பண்டிகை, ஒரு பழக்கம். தீபாவளியே தீபாவளி அப்படிங்கிறது தான். அப்படிங்கிற வரும்போது ஒரு இதில் அவங்க வந்து 26 அது ஒரு பெருமையாக வந்து சொல்கிறாங்க. அந்த வகையில் இவர் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் இது நடந்ததுன்னா அது வந்து யோகி ஆதித்யநாத் பாஜக அரசுக்கு வந்து அது ஒரு பெருமை, அவங்களுக்கு அந்த கிரெடிட் போய்டுன்றதுக்காக இந்த விளக்கேற்றுறதுனால வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை மக்களுக்கு. ஆனால் அது சொல்லிவிட்டு அதை நிறுத்தலாம்ல. கிறிஸ்மஸில் வந்து சீரியல் லைட்டு போட்டால் பல மாதங்களுக்கு அந்த லைட் வந்து மக்களுக்கெல்லாம் வெளிச்சம் இல்லாத பகுதிகளெலாம் இருட்டிலெல்லாம் வெளிச்சமாக தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸுக்கு எப்போ விளக்கேற்றுவாங்க, அது லைட்டு போடுவாங்க சீரியல் லைட்டு. கிறிஸ்மஸுக்கு 2 நாள் 3 நாள் முன்னால் போடுவாங்க. அதுலேருந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நியூ இயர் வரைக்கும் அந்த ஒரு வாரம் இருக்கும், பல மாதங்கள்ங்கிறாரு. இன்னொன்று வந்து அப்படி பார்க்க போனால் வந்து கிறிஸ்மஸ் மரத்துக்குன்னு வந்து கிறிஸ்மஸ்னு ஒரு மரம் இருக்குது. முக்கால்வாசி பேர், சில பேர் பிளாஸ்டிக்கில் கொண்டு வச்சுறாங்க, முக்கால்வாசி பேர் அந்த மரத்தை வெட்டி தான் கொண்டு வைக்கிறாங்க. இப்போ மரம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ கிறிஸ்மஸுக்கு வெட்டலாமான்ற கேள்வி இந்த பக்கத்துலேருந்து கேட்பாங்க இந்துத்துவா பேசுகிறவங்க. அதை தாண்டி அவரவர்கள் பழக்கம் அவரவர்கள் நம்பிக்கைன்னு வச்சுக்கிட்டா கூட எல்லாரும் விளக்கேற்றுறதுனால வந்து மக்களுக்கு பயனே இல்லை. இப்படியே போனால் வந்து கோயிலெல்லாம் எதுக்கு விளக்கேற்றணும், அவங்கவுங்க வீட்டிலேயே விளக்கேற்றிக்கலாமே, கோயிலுக்கே போக வேணாம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதே வந்து ஒரு தேவையில்லாத பழக்கம், அனாவசிய செலவு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் அதையே வந்து சர்ச்சிலேயோ மசூதிலேயோ சொல்லிட முடியுமா? முடியாது. இது ஒன்றும் இல்லை, இது அகிலேஷ் யாதவ் வந்து இங்கே எப்படி சனாதன எதிர்ப்புன்னு இங்கே வந்து சொல்லி ஒரு ஒரு கூட்டம் வந்து இவங்க யார் எந்த சனாதன ஒழிப்பை பற்றி பேசி கேஸ் வாங்கினவர் தான் வீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரர் ஒரு வைணவ பெரியவர்கள் 3 பேரை உட்காத்தி வச்சு ரகசியமாக கால் கழுவி அந்த தண்ணியை குடித்து சனாதனத்தை வளர்ப்பது யார்? வெளியில் ஒழிக்கணும்னு பேசுகிறவங்க. உள்ளே வந்து சனாதனிகள் கூட வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க கூட இதை செய்வாங்களான்னு சொல்ல முடியல. இன்னொரு மனிதர் அவர் எவ்வளவு மகானாகவே இருந்தாலும் அவருடைய காலை கழுவி அந்த தீர்த்தத்தை அந்த நீரை பருகுவது என்பது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. நான் கூட சனாதனத்தை நம்புவன் தான். நான் இந்து மதத்தை சேர்ந்தவன், பக்தி உள்ளவன், ஆன்மீகத்தில் உள்ளவன். யாராவது ஒரு குருன்னா அவரை பார்த்து நாம் மரியாதையாக இருப்போமே தவிர அதை தாண்டி கடவுள் தான். கடவுளுக்கு நமக்கும் நடுவில் வந்து யாரும் வந்து இது கிடையாது, புரோக்கரிங் பண்ணுறதுக்கு ஆள் தேவையில்லை. யாராவது குரு எதுனா ஒரு வழிகாட்டுறதுக்காக அது நமக்கு புரியாததை புரிய வைப்போர், அவ்வளோதான். இவங்க பண்ணுற மாதிரி அவங்க அங்கே பண்ணுறாங்க, அவ்வளோதான். சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் இறந்தவர்களுக்கு பணிமாற்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. ஆமாம், சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் இப்போ சமீபத்தில் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் நிறைய ஓவர் ஸ்டாஃபாக இருக்குதுன்னு சொல்லி நூற்றுக்கணக்கானவர்களை வந்து அங்கேருந்து வேறு காலேஜுக்கு வந்து பணிமாற்றம் பண்ணிட்டாங்க. இது வந்து ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் பணியாளர்கள், கிளர்க்கு, சூப்பரண்ட்டு, அது மாதிரி பல பணிகள் உள்ள. இதில் சமீபத்தில் வந்த லிஸ்ட்டில் பார்த்தா 2 பேர் செத்து போய் 4 மாதம் ஆச்சு 6 மாதம் ஆச்சுன்னு உள்ள இறந்து போனவர்கள். இது ஒரு பெரிய விஷயமா வந்து ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நம்மளுடைய அரசு வந்து திராவிட மாடல் அரசில் வந்து, ஏன்னா இது போகிறது வந்து இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரே கல்லூரியில் ஒரே ஆசிரியர் இல்லை பேராசிரியர் ஒன்றுக்கு மேற்பட்ட, சில பேர் வந்து 2, 3, சில பேர் 10 காலேஜில் வந்து வாத்தியாராக இருக்காங்க. 10 இடத்துலையும் சம்பளம் வாங்குறாங்க. ஒரே ஆள். அப்படி 10 இடத்துல, அதாவது பார்ட் டைமாக இருந்தால் கூட 2 இடத்துல இருக்கலாம், ஆனால் ஃபுல் டைம் 10 இடத்துலையும் ஃபுல் டைம். 10ன்றது அதிகபட்சமாக, சில பேர் 3, சில பேர் 4. இது இன்னும் உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் அது விசாரணையிலலாம் இருக்குது. வாத்தியார் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வந்து ஒரே ஆள் 4 இடத்துல 5 இடத்துல 10 இடத்துல ஆசிரியராக சம்பளமே வாங்கும்போது இறந்தவர்களுக்கு பணிமாற்றம் வந்து செய்தது வந்து
அது ஒன்றும் பெரிய விஷயமா நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. நாங்கள் இதை விட சீரியஸாக பல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்தை பெருசு பண்ணக்கூடாது. அந்த 2 பேரில் ஒன்று எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு காலத்தில் 1971 உதயகுமார்னு ஒருத்தர் வந்து மாணவர் தலைவராக இருந்து கலைஞர் ஐயாவுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணி கிண்டல் பண்ணி கழுதைக்கெல்லாம் மாலை போட்ட மாதிரி டாக்டர்னு சொல்லி ஒரு கழுத்தில் பட்டம் கட்டின மாதிரிலாம் போட்டு மறுநாள் வந்து ஏரியில் அவர் பணம் முதந்துருச்சு. அப்புறம் அவருடைய பெற்றோர்கள் வந்து இது என்னுடைய மகனுடைய பிணம் இல்லைனாங்க. இது வரைக்கும் அது காவல்துறை தமிழ்நாடு சொன்னால் நம்ம நம்பணும். அது அவங்க அப்பா அம்மாவையே சொல்ல வச்சுட்டாங்கல்ல. அப்போது இது வரைக்கும் வந்து அந்த உதயகுமார் என்ன ஆனார்னு தெரியல. 71, 29, 54 வருஷம் ஆச்சு. அப்போது ஒரு 20 வயசு இருந்தால் 75 வயசு இருக்கும் அவர். அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கார் என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த 2 பேரில் ஒரு காலம் அந்த பேரில் உதயகுமாரும் இருப்பாரோ? 75 வயசு ஆனால் எப்படி சார் இருக்க முடியும்னு கேட்பீங்க. ஒரே ஆள் 10 இடத்துல இருக்கலாம். செத்துப்போன ஆளுக்கு பணிமாற்றம் போடலாம். 75 வயதான ஏன்னா இது இன்னி வரைக்கும் உதயகுமார் எங்கே போனார், இருக்காரா இல்லையா எதுவுமே காவல்துறை கண்டுபிடிக்கல, அரசும் சொல்லலை. திமுக பல தடவை ஆட்சி பண்ணியும் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதனால் அந்த 2 பேரில் உதயகுமார்ங்கிற பேர் இருக்காங்கிறத மட்டும் நம்ம வெரிஃபை பண்ணணும். மற்றபடி இது ஆச்சரியத்திற்குரிய தகவல் ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்த கேள்வி. கோவை நெல்லையை தொடர்ந்து மதுரையிலும் திமுக மேயர் பதவி விலகல். திமுகவில் பிளவுகளா? இல்லை, திமுகவில் பிளவுகளானா இது ஒன்றும் இல்லைங்க. இந்த கமிஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல பிரச்சனை. இது எல்லா கோவையிலையும் அதான் ஆச்சு, நெல்லையிலையும் திருநெல்வேலியில் ஆச்சு, கீழக்கரையில் ஆச்சு, நகராட்சியில். அதே மாதிரி இப்போது இங்கே நகராட்சி மாநகராட்சி எல்லாமே அந்த மாதிரி. இப்போ வந்து மதுரையில் ஆச்சு. அந்தம்மா இந்திராணி அவங்க அவங்க அதான் 250 கோடி ரூபா அந்த சொத்து வரியில் மோசடி பண்ணாங்க. திருமண மண்டபத்தெல்லாம் வந்து வீடுன்னு சொல்லி ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்லி 10,000 ரூபா போட வேண்டிய இடத்துல 1000 ரூபா சொத்து வரி போட்டு 200-250 கோடின்னு சொல்கிறாங்க. மேயருடைய கணவர் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பெண்களை வந்து அவர் ஈரோட்டுக்காரர் தான் முன்னேற்றினார், அப்போயே முன்னேற்றிட்டார், பெண்களின் முன்னேற்றத்துக்கு காரணம்னு இவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. சிலையெல்லாம் வைப்பாங்க, வைக்கம் வீரர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் கவுன்சிலராக இருந்தால் கூட அந்த பெண்களை வந்து கவுன்சிலராக இருக்க விட மாட்டாங்க. அவங்க புருஷன்தான் வந்து அந்த இடத்துல வந்து கவுன்சிலர் மாதிரி வழி நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க வழி நடத்துவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளை பெரியார் வழி நடத்துகிற மாதிரி அப்படி வச்சுப்போமே. ஈவேரா பெரியார் நம்ம தமிழ்நாட்டை தமிழர்களை வழி நடத்தின மாதிரி வழி நடத்துவாங்க. அந்த மாதிரி வழி நடத்தும்போது இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பளை மேயரே இருந்தால் கூட அங்கெல்லாம் எங்கே பிரச்சனை வந்திருக்குன்னா இந்த கமிஷன் ஷேரிங்கில் தான் பிரச்சனை வருது. இப்போ கூட பாருங்கள், மதுரையில் அவங்க ரிசைன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, இது வரைக்கும் புது மேயர் இன்னி வரைக்கும் போடல. ஏன்னா ஒரு பக்கம் அவர் மூர்த்தி அவர்கள், அமைச்சர் மூர்த்தியோட குரூப் வந்து யாரையும் போடணுங்கிறாங்க. பழனிவேல் ராஜன் சார் அவர் வந்து அமைச்சராக வந்து அவர் வந்து ஒரு குரூப்பு, அவர் ஒருத்தர் போடணுங்கிறாங்க. நடுவில் வந்து 3வது அணியாக தளபதினு அங்கே மாவட்ட செயலாளர் அவர் ஒரு யாரையோ போடணுங்கிறாரு. இவங்க 64 பேரும் நம்ம இருக்காங்க திமுக சார்ந்த கவுன்சிலர்கள். இந்த 64 பேரில் 3 குரூப்பாக இருக்கிறதுனால யாரையும் கொண்டு வர முடியல. துணை மேயராக இருக்கிறவர் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், 4 பேர் தான் அவங்க கவுன்சிலர். அவர் இப்போ பொறுப்பு மேயராக இருக்கார். ஆக இது வந்து பிளவுகளா அப்படின்னு கேட்டால், மற்ற கட்சியில் ஒரு விதமாக வந்து எப்படின்னா இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால இவங்களுடைய பிளவுகள் வந்து இப்படி தான் வெளியில் வருது. ஆனால் இவங்களோட பிளவுகளுக்கு வந்து பெரும்பாலான 99% காரணம் வந்து இந்த கமிஷன் பிரிக்கிறதுல உள்ள தகராறு. பணம் அதை சுற்றி தான். பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே, பண பெட்டி மேலே கை வையடா தாண்டவ கோணே. எந்த படத்தில்? அந்த காலத்தில் வந்த படத்தில் அப்படி வந்து இருந்தது. ஸோ அது இன்னும் அப்படி தான் இருக்குது. நம்ம பணப்பெட்டி பேரில் தான். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து இன்னும் பல மாநகராட்சிகளில் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக மேயர்கள் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் இன்னும் ஒரு 3-4 மாநகராட்சியில் இந்த மாதிரி வெடிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. அது வெடிக்கணும். அடுத்த கேள்வி. கச்சத்தீவு தமிழக மீனவர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் முதல்வர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுகிறாரே, இதன் மர்மம் என்ன? இல்லைன்னா அதாவது கச்சத்தீவு, இந்த காவிரி ஆறு, இந்த மாதிரி மீனவர்கள் பிரச்சனை இந்த மாதிரி வரும்போது மட்டும் மத்திய அரசுக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கேன்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது இடி ரெய்டு அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியாக போச்சுன்னா
துணை முதல்வர் இல்லை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் ஒரு இதெல்லாம் டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நேராக வெளிநாட்டிலேருந்து அப்படி வரும்போது டெல்லி வழியாக வந்து அப்படி வந்து பிரதமரை பார்த்துட்டு வருவாங்க. இல்லை யாரையாவது அனுப்பிச்சு அவர்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமனையோ அமித்ஷாவையோ பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி முக்கியமான மக்களுக்கான பிரச்சனைனா கச்சத்தீவை எழுதி தாரவாத்ததே நீங்கள் தான். காவிரி ஆறு வந்து நமக்கு வராது, அது வந்து கெசட்டில் போட்டது வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுனால தான் அந்த தீர்ப்பை வந்து கெசட்டில் கொண்டு வந்து இன்னி வரைக்கும் காவிரியில் ஓரளவுக்கு நமக்கு தண்ணி கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் ஜெயலலிதா அவர்கள். கருணாநிதி இருக்கும்போது அது வேறு விதமாக நடந்தது. கச்சத்தீவு காவிரி மீனவர்கள் காங்கிரஸ் இருக்கும்பொழுது மத்தியில் ஆட்சி செய்தபோது யூபிஏ அரசு இருக்கும்போது எவ்வளோ நூற்றுக்கணக்கான மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள். அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஒருத்தரோ 2 பேரோ தான் வந்து இறந்திருக்கிறார் நினைக்கிறேன் மொத்தம் இந்த 10 வருஷத்தில். சிறைப்படுத்தப்பட்டவர்கள் அவ்வப்போது மீட்கப்பட்டு இருக்கிறார்கள். அது வந்து எல்லைகளை அதில் யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. அது சர்வதேச எல்லையை தாண்டி அவர்களுடைய பகுதிக்கு போனதுனால பிடிச்சேன்னு அவன் சொல்கிறான், இல்லை நாங்கள் போகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து என்ன நடந்ததுன்னு இந்த ஜிபிஎஸ் வச்சு பார்த்தா தான் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கும்பொழுது தமிழக ஆளும் எந்த கட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியுமே தமிழ்நாட்டு மீனவர்களை வந்து தப்பு பண்ணாங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. நான் வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொல்லலை, பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதே மாதிரி இந்தோனேஷிய மீனவர்கள் வந்து அந்தமானில் வந்து மாட்டிக்கிட்ட போது இந்தோனேஷியா இவங்க அதிபருடைய ஆலோசகராக இருக்கும்போது நான் தான் வந்து அந்தமானுக்கு வந்து அவங்களோட ஒரு குழுவோடு வந்து அந்த 95 மீனவர்களை மீட்பதற்கு அதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்க அந்த இல்லை அங்கே சரியாக மீன் கிடைக்கலன்னா கொஞ்சம் தாண்டி வந்துடுவான், தெரிந்தோ தெரியாமலோ இங்கே வரும்போது மாட்டிப்பாங்க. அப்புறம் இங்கே பிடிச்சி கோர்ட்டில் போட்டு 1 லட்ச ரூபா ஃபீஸை இது கட்டணும், அபராதம் கட்டணும்னா அவங்ககிட்ட பணம் இருக்காது, ஜெயிலில் வச்சுருவாங்க. இது இங்கே நடக்கும். குஜராத் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு அந்த கரையிலையும் நடக்கும். இது நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கடிதம் எழுதிடுறாரு. இதில் என்ன மர்மம்னா அந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் துண்டு சீட்டை பாட்டு படிக்கணும்னு வைங்க, தப்பாக படிச்சிடுறோமா? உத்தரகோச மங்கைன்னா உத்தர சோக மங்கைன்னு படிச்சிடுறோமா? மதில் மேல் பூனை, பூனை மேல் மதில்னு படிச்சிடுறோமா? பிரச்சனை வருதா? கடிதம் எழுதுறதுன்னா பிரச்சனை இல்லையே. யாரோ ஒருத்தர் அழகாக எழுதி அதை கம்ப்யூட்டரில் தட்டாச்சு பண்ணி கொடுத்துருவாங்க, கைது போட்டால் போதுமா? அப்போது கடிதம் எழுதுவது வந்து சௌகரியமாக, பேசுவது சௌகரியமாக? கடிதம் எழுதுவது தானே நமக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கு நல்லது. உத்தர சோக மங்கைன்னா எல்லோரும் அந்த அந்த மங்கை ஏன் அவ்வளோ சோகமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இந்த வசனம் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் தூர்தர்ஷனில் ஹீரோவாலாம் நடிக்கும்போது ஒரு சின்ன சம்பவம், அதை மட்டும் சொல்லி அதை முடிச்சுடுவோம். அப்போ எனக்கு கொஞ்சம் நக்கல் நையாண்டிலாம் ஜாஸ்தி. இப்போவும் சார் அதில் அப்போவுமான்னு கேட்கணும் நீங்கள். அப்போயா? ஆமாம். ஏன்னா வந்து அதாவது ஏன்னா அப்போவும் ஜாஸ்தி ரைட்டு. அப்போது அந்த நடிக்கும்பொழுது ஒருத்தர் அந்த ப்ரோக்ராம் டைரக்டர் வந்து ஒரே டேக்கில் வரணும், 2வது டேக்கெலாம் எடுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு ரொம்ப படுத்திட்டு இருந்தார். நம்ம நண்பர் தான் அவர், இருந்தாலும் படுத்திட்டு இருந்தார். என்னை பார்த்து அப்பப்போ விரட்டிகிட்டே இருந்தார். ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு வார்த்தை தவறி போய் இப்போ மறுபடியும் ஒரு ரீடேக் போகிற மாதிரி ஆச்சு. அதுக்காக என்னை வந்து கொஞ்சம் கிண்டலாக வம்பு பண்ணியிருந்தார். இவரை ஏன்னா 12 மணிக்கு நான் அடுத்த ஆளுக்கு ஸ்டுடியோ கொடுக்கணும் அப்படின்னு. கூட ஒரு நடிகை எனக்கு ஏதோ அம்மாவாக யாரோ வந்தாங்க. அவங்க வந்து பழம்பெரும் நாடக நடிகை, சினிமாலேயும் வந்திருக்காங்க, ரொம்ப பிரபலம்னு இல்லை, பட்டு நாடக மேடையெல்லாம் நம்ம அனுபவம். அவங்கெல்லாம் எப்படின்னா நல்ல மனப்பாடம் பண்ணிவிடுவாங்க. அந்த வசனத்தை கொடுத்தா அருமையாக வந்து உணர்ச்சிகரமாக பேசிடுவாங்க. ஆனால் அந்த மனப்பாடத்தில் ஏதாவது மாற்றினீங்கன்னா அவுட் ஆகிடும், மாற்றக்கூடாது. இவர் வந்து அந்த 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 நாடகத்தில் எழுதப்பட்ட வசனங்களில் வந்து ரொம்ப சோகமான உணர்ச்சிகரமான ஒரு காட்சி. குடிக்க கஞ்சி கூட இல்லாத இந்த சமயத்தில் போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி. குடிக்க கஞ்சி இல்லாம. எனக்கு இந்த டைரக்டர், இந்த நிகழ்ச்சியோட டைரக்டர் வந்து எனக்கு அவர் பேரில் எரிச்சல். ரீடேக் ஒரு தடவை நான் வாங்கினேன்றதுக்காக எல்லாருக்கும் நேராக அங்கேருந்து இதில் கண்ட்ரோல் ரூம்லேன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும். சுந்தர்ராமன் சார் மறுபடியும் ரீடேக்லாம் இல்லாமல் ஒழுங்காக பண்ணு, நம்மளை பார்த்து ஒழுங்காக பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் விடக்கூடாது, நீ 12 மணிக்கு ஸ்டூடியோ கொடுக்கணும்ல, அது எப்படி இவர் கொடுக்குறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து மனப்பாடம் பண்ணுவாங்க. அருமையான நடிகை, ஆனால் மனப்பாடம். அவங்ககிட்ட போய் சொன்னேன், இந்த பாருங்கள் கரெக்டாக வசனம் பார்த்துங்க, குடிக்க கஞ்சி இல்லாத இந்த கர்ஷ காலத்துலேயும்
மாற்றி இந்த கூணாவையும் காணாவையும் மாற்றி சொல்லிடாதீங்க. இப்போ நான் என்னால் சொல்ல முடியாது இந்த வயசுக்கு, அது அப்புறம் ஏஜோக் ஆகிடும். ஏஜோக் தான் அது. குடிக்க கஞ்சி, இதை கூவையும் காவையும் மாற்றி போட்டுறாதீங்க, ஜாகிரதமா அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லிட்டேன். அந்த அம்மா ஒரு தரையும் டேக்கு போகும்போது நான் எதை சொல்ல வேண்டாம், அம்மா சொல்லிடாதீங்கம்மா ஜாகிரதைன்னு சொல்கிறனோ அதை மாற்றி மாற்றி சொன்னாங்க. கிட்டத்தட்ட வசனம் மாதிரி ஆபாச வசனம் மாதிரி ஆயிடுச்சு. 4 டேக் 5 டேக் ஆகுது. அந்த அம்மாட்ட வந்து என்னம்மா சொல்கிறீங்க, என்னம்மா வார்த்தை அது, கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து இல்லைங்க, இவர் சும்மா இல்லாமல் வந்து அதை மாற்றி பேசிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாரா. ஒரு தடவை பேசும்போது சொல்லுவாங்க, குரங்கை பற்றி நினைக்காத அப்படின்னு சொன்னாதான் வந்து குரங்கை பற்றி நிறையா நினைப்போமா. அந்த மாதிரி மாற்றி சொல்லாதேன்னு சொன்னார் பாருங்க. ஒரு தடவை பேசும்போதும் இவர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது, ஆனால் நான் மாற்றி சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 6 டேக்காக என்னமோ வாங்கினாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே நான் நம்பியார் மாதிரி உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன். 12 மணிக்கு ஸ்டூடியோ கொடுத்துருவீங்களா, என்னை பார்த்து ரீடேக்குன்னு சொன்னீங்களா அப்படின்னு. என்னென்னா இந்த வார்த்தைகளை மாற்றி சொல்லும்போது அது எவ்வளோ தூரம் சில சமயம் வந்து கொச்சையாகவோ இல்லை வேறு அர்த்தத்தோடையே போய்டும்னு. இப்போ கடிதமாக எழுதிட்டா யாரோ அழகாக எழுதி கொடுத்தா கையெழுத்து போட்டால் போதுமா. அதனால் நாங்கள் வந்து மக்களின் நலன் கருதி, புரிதல் கருதி, அவங்களுக்கு அனாவசிய தொந்தரவு வரக்கூடாது, மக்களுக்கு ஏதாவது தப்பாக நம்ம உத்தர சோகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து கடிதம் எழுதுகிறோம், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காது. ஓகே, அடுத்த கேள்வி சார். காபூல், கத்தார், ஏமன் நாடுகளில் சிவன், விஷ்ணு, துர்க்கை கோவில்களை தாங்களே கட்ட ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அங்கெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுவோம் என்று ஆப்கானிஸ்தான் அமைச்சர் முத்தாகி கூறுகிறாரே. ஆப்கானிஸ்தான் வந்து இப்போது அந்த அமைச்சர் வந்திருந்தார் சமீபத்தில் இந்தியாவுக்கு. 2வது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய பிரச்சனைகள், கிட்டத்தட்ட ஒரு போர் சூழ்நிலை உருவாகி இப்போ ஏதோ கொஞ்சம் நின்று இருக்கு. அவங்கள தாக்க அவங்க 2 போன வாரம் ஒரு போர் நடந்தது, ஒரு வாரம் அதெல்லாம் ஒரு மினி போர் நடந்திருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நிறைய உதவிகள் வந்து பிரதமர் மோடி வந்து சாதுரியமாக எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற வகையில் அது வந்து கையாண்டு வராரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் நிறைய, ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்கெலாம் வந்து அது கூட ஒரு சர்ச்சை வந்தது. அவங்க அந்த ஒரு நிருபர் கூட்டத்தில் வந்து பெண்களை கூப்பிடலன்னு, அது அவர்களாக ஏற்படுத்தியது. அவங்க வந்து பெண்கள் வந்து அவங்க சில இதெல்லாம் வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே படிக்கக்கூடாதுன்னு அவங்க நாட்டில் வச்சுருக்காங்க. தாலிபான் தீவிரவாத இயக்கமாக இருந்து அவர்கள் எப்படி இந்த ஹமாஸ் பாலஸ்தீனத்தில் வந்து ஆட்சியை பிடித்ததோ அதே மாதிரி தாலிபான்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். தீவிரவாத இயக்கமாக ஒரு காலத்தில் இருந்தது, இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக வந்து விட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்க, 100% வந்து ஏறத்தாழ இன்றைய அளவில் 100%. ஒரு காலத்தில் அங்கே வந்து புத்த விகாரங்கள்லாம் இருந்தது. காந்தாரின்னு மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய அந்த காந்தாரி என்பவர் காண்டஹார் இளவரசிங்கிறதுனால தான் அப்போ வந்து அது பாரத தேசத்தோடு சேர்ந்து இருந்தது இன்றைய ஆப்கானிஸ்தான். ரைட்டு, அது தனி நாடாக போயிடுச்சு. அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, எங்கள் நாட்டில் மட்டும் இல்லாமல், காபூலுங்கிறது அவங்க நாடு, அது மட்டும் இல்லாமல் கத்தார், ஏமன் போன்ற இஸ்லாமிய நாடுகளில் நாங்களே சிவன், விஷ்ணு, துர்கை இவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி, இந்து கோயில்கள் கட்டி அங்கெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் ஏற்பட அது எழுதுவதற்கு நாங்கள் தயார். சொல்லுது யார்? ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு. மிகப்பெரியனா மக்கள் தொகையில் ஒரு வலிமையான, அந்த விஷயத்தில் வலிமையான, பொருளாதாரத்தில் வலிமை இல்லை, மற்ற விஷயங்களில் அவங்க சொல்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நம்ம வந்து என்னென்னால் ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடாது. இங்கே இந்தியாவுக்குள்ளேயே பல மாநிலங்களில் வந்து, அதாவது ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது என்னமோ பாஜகவுடைய, என்ன ராமாயணம் என்ன பாஜக, வால்மீகி வந்து பாஜகலையாக இருந்தார், கம்பர் வந்து பாஜகலையாக இருந்தார் இல்லை. அது எழுதுனது எந்த காலத்துலேயோ. ராமரை வந்து வழிபடுவது என்பது எத்தனையோ வருடங்கள், 5000 வருடங்கள் 10,000 வருடங்களாக உள்ளது. ஆனால் இவங்க காவினாலே உடனே பிஜேபின்னு ஒரு குழப்பத்தில் வந்து இவங்க இந்த அரசியல் குழப்பத்தில் அந்த மாதிரி வந்து இருந்தனால நம்ம என்ன சொல்கிறோன்னா, தாலிபான்கள் கூட தெரிந்து விட்டார்கள். அவர்கள் தாலிபான்கள். தமிழ்நாட்டில் உள்ள கூலிபான்கள் தெரிந்தவில்லை. சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தாலிபான்கள் தெரிந்து விட்டார்கள், கூலிபான்கள் தெரிந்தவில்லை. அவ்வளோதான். அடுத்த கேள்வி. ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் கட்டுக்கதை என்ற ஆராசாவின் கருத்து பற்றி உங்கள் கருத்து? ஆராசா அப்பப்போ அவர் இருக்காருன்றதை காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவார். மனு நீதியில் அது சொல்லியிருக்கு, இது சொல்லியிருக்குன்னு அவர் ஏதாவது அறகுறையாக ஏதோ ஒரு டிரான்ஸ்லேஷனை, ஒரு உரையை படிச்சுவிட்டு, இல்லை அந்த ஒன்று இவர் படிக்கிற உரை சரியில்லை, இல்லை இவர் அது படித்து வெளியில் சொல்கிற விதம் சரியில்லை. அந்த மாதிரி வந்து ராமாயண மகாபாரதம்லாம் வந்து அதில் குருட்சேத்திர போர்
அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குருட்சேத்திர போர் நடந்த இடத்துக்கு நான் நேரே போனேன். ஏதோ ஒரு பானிபட்டில் ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக போகும்போது பக்கத்தில் போய் பார்த்தேன். அங்கே அருங்காட்சியகம் மியூசியத்தில் வந்து அங்கே சில ஆயுதத்துடைய பகுதிகள், இதெல்லாம் சக்கரத்துடைய பகுதிகள், இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. மகாபாரத போர் அப்போ என்றைக்கோ ஒரு நாள் போர் நடந்திருக்கு. இப்போது மகாபாரதத்தில் வந்து மகாபாரதம்லாம் கதைன்னா அந்த குருட்சேத்திரம் இப்போ கூட அண்ணாமலை ஏதோ ஒரு இதில் பேசியிருக்காரு. அதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ராமாயணம் வந்து ஐரோப்பாக்காரெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறான், கிறிஸ்து பிறப்பதற்கு இவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் ராமாயணம் நடந்திருக்கு. எதை வச்சு சொல்கிறான், அதில் வந்து அந்த கிரகங்கள் எங்கெந்த இதில் சூழலில் இருக்கின்றனன்றதெல்லாம் குறிச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் கற்பனையாக இருக்க முடியாது. ராமர் காட்டுக்கு புறப்பட்டது, திரும்பி வந்த நாட்டு பட்டாபிஷேகம் நடந்தது, இந்த நாட்கள்லாம் கிரகங்கள் எங்கெங்கே இருந்ததுன்னு பார்த்து அன்றைக்கி அந்த கிரகங்கள் அங்கே இருந்திருக்குமான்னு பார்த்தா வானிலை இது பிரகாரம் கட்டாயம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அது உண்மைதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி குருட்சேத்திரம் இடத்த பற்றி சொல்லும்போது அங்கே என்னென்ன பக்கத்தில் அந்த சுற்றி ஏரிகள் இருந்தது, இது இருந்தது, ஊர்கள் இருந்ததுன்னா, கிராமங்கள் இருந்ததுன்னா, இந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்லாம் ஐடென்டிட்டி கரெக்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி அப்போ வந்து இந்துஸ்தான், அதாவது இந்து தேசம், பாரத தேசங்கிறது என்னன்னா, இமயமலையிலேருந்து 1000 யோஜனைங்கிறது ஒரு தூரம், கிட்டத்தட்ட 3125 கிலோமீட்டர். நேர்கோடு போட்டால் கீழே வரைக்கும் உள்ளது தான் அந்த இதில் பகுதி வர்றது தான் பாரதம். இப்போ பார்த்தீங்கன்னா இமயமலையிலேருந்து அப்படி போட்டிங்கன்னா நம்ம கன்னியாகுமரி வரைக்கும்னு வச்சுக்கலாம் இப்போ உள்ள பகுதியில். இப்படி இதெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து இப்போது இதில் வந்து மகாபாரதத்தில் வந்து பீஷ்ம பருவம்னு அதில் சாப்டர் 9 வந்து சொல்லும்போது சோழ நாடு இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குது. சேரர்கள்லாம் வந்து சோழர்கள்லாம் வந்து இந்த பாண்டியர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த போரில் வந்து எப்படி உதவினாங்க, யாருக்கு எந்த பக்கம் கௌரவர்களுக்கு உதவினாங்களா, பாண்டவர்களுக்கு உதவினாங்களா, சாப்பாடு போட்டிருக்காங்க. திராவிட தேசம் எதில் சொல்லியிருக்கு, மகாபாரதத்தில். அப்போ மகாபாரதம் கட்டுக்கதை பொய்னா திராவிட தேசம்ங்கிறது, நான் திராவிட இனத்தை பற்றி அதில் சொல்லலை, திராவிட தேசம், திராவிட பகுதி, பூகோள பகுதி. இப்படி வந்து இவங்க அப்படி தானே, நாங்கள் வந்து மதசார்பற்றம்பாங்க. திப்பு சுல்தான் இடிச்சுட்டு போன அபிராமி விக்கிரகத்துக்கு திண்டுக்கல்ல இன்னி வரைக்கும் அந்த கோயிலை வந்து சரி பண்ணலை. ஆனால் திப்பு சுல்தானுக்கு நினைவு மண்டபம் இடித்தவங்களுக்கு. இதே மாதிரி உவேசா தமிழ் தாத்தான்னு சொல்கிற அவருடைய வீடு சென்னையில் அவர் வீடு இடிச்சுவிட்டாங்க. கோவையில் குண்டு வெடிப்பு பண்ண தீவிரவாதிக்கெலாம் வந்து நினைவு மண்டபம் கட்டுவாங்க, அவங்களுக்கு அவங்கள போற்றி அவங்கள பாராட்டுவாங்க. அப்புறம் வந்து குண்டு வெடிப்பில் கலந்துக்கிட்டு சிறைக்கு போயிட்டு வந்தவரை கட்டி அணைப்பார் முதல்வர். ஸோ இவங்களுடைய மதசார்பற்றது அப்படிங்கிறது வந்து எப்போவுமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா அப்புறம் கேட்டிங்கன்னா தீபாவளி வந்து தமிழர்களுக்கு சம்மந்தமே இல்லாததும்பாங்க. 500 வருஷத்துக்கு முன்னால் திருப்பதியில் கல்வெட்டு போய் பார்த்தீங்கன்னா 1542 உள்ள கல்வெட்டில் தீபாவளியை பற்றி இருக்குது. அப்போ வந்து திருப்பதி வந்து தமிழ்நாட்டில் இருந்தது, அதாவது தமிழ்நாடு என்று சொல்லப்பட்ட மதராஸ் மாகாணத்தில் இருந்தது. அதில் வந்து வருது. திருவாரூர் பக்கத்தில் சித்தாமூர்னு இருக்குது, அங்கே செப்பேடுகள்லாம் இருக்குது. அதிலெல்லாம் வந்து தமிழர்கள் 500 வருடங்களுக்கு முன்னாலேயே தீபாவளி கொண்டாடினதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் இவங்களை கேட்டால் தீபாவளி வந்து தமிழர்கள் பண்டிகை அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய அந்த மதசார்பற்றங்கிறது வந்து அது ஒரு வேஷம், அவ்வளோதான். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் இப்போது கிட்னி திருட்டுகள் அதிகரித்துள்ளதாமே, அப்படியா? அதாவது தமிழ்நாட்டை தொடர்ந்து அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு லிங்க் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு புதுச்சேரிங்கிறது வந்து உங்களுக்கு அரசியல் ரீதியாக தனிப்பட்ட பிராந்தியங்களாக இருந்தாலும் இரண்டுமே தமிழ் பேசுகிற மொழி வகையில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அவங்க ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆண்டதுனால அது ஒரு தனி யூனியன் டெரிட்டரியாக போச்சே தவிர, அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் ஒரு பண்பாடு கலாச்சாரத்தில் என்ன பெரிய வித்தியாசம், அதுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ என்ன தொடர்ந்து அப்படின்னா ஏதோ இங்கே நடந்தது இப்போ அங்கே நடக்குதுன்னெலாம் இல்லை. இந்த 2 ஆஸ்பத்திரி திமுக நிர்வாகி சம்மந்தப்பட்டவங்க வந்து எம்எல்ஏ ஒன்று, இன்னொன்று திமுக நிர்வாகி சம்மந்தப்பட்டது. இந்த 2 ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணாங்க, ஆஸ்பத்திரியை மூடி இருக்கணும். எவ்வளோ பெரிய திருட்டு, 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு
50 லட்ச ரூபா வரைக்கும் அவங்ககிட்ட யாருக்கு பயனாளர்கள்ட்ட வாங்கிட்டு ஒரு மோசடி. பல பேருக்கு வந்து அவங்க கிட்னி திருடப்படுவது தெரியாமலே வந்து திருடப்பட்டிருக்கிறது. கந்து வட்டிக்காரெல்லாம் வாங்கிட்டா அதுலேருந்து மீட்பதற்காக அவங்கள கூப்பிட்டு வந்து பண்ணிட்டு போன கதையெல்லாம் இருக்குது. இப்போ என்னென்னா அந்த மருத்துவமனைகளே மூடவில்லை. அந்த எம்எல்ஏ கதிரவன் அவர்கள் மீது வழக்கு பதியவில்லை, கைது செய்யவில்லை, மருத்துவமனையை மூடவில்லை. அதே மாதிரி தான் அந்த சத்தார்லேயும் திருச்சிலையும் சும்மா நீங்கள் இனிமேல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேணாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே பண்ணால் பிரச்சனை வரும், அதனால் உங்களுக்கு வந்து பெரம்பலூர்லேருந்து பாண்டிச்சேரி எவ்வளோ தூரம், புதுவை இங்கேருந்து எவ்வளோ தூரம், புதுவையில் சில தனியார் மருத்துவமனைகளில் இங்கே எந்த டாக்டர்கள் இந்த 2 மருத்துவமனையில் வந்து செஞ்சாங்களோ இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ன்றது அதாவது மோசடியாக செய்தாலும் அதற்கு திறமை அந்த பேக்ரவுண்டு இருக்கிற டாக்டர் தான் பண்ண முடியும். பல் டாக்டர் வந்து கிட்னி பண்ண முடியாது, கிட்னி டாக்டர் வந்து கண்ணு பார்க்க முடியாது, ஒன்று தனித்தனி. அந்த வகையில் இதே டாக்டர் இடம்தான் வேற, மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் சட்டம் என்னது. அதே கதையில் இடம்தான் வேற. அதே கிட்னி திருட்டு ஒரு நாளைக்கு 4 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு புதுச்சேரியில் செஞ்சு அந்த இதில் அது வெளியாகி இப்போ அங்கே வந்து இது சர்ச்சையாகி இருக்குது. அது என்னன்னு பார்த்தா அந்த டாக்டர் எங்கேருந்து வந்தாங்கன்னா அவங்க புதுச்சேரி டாக்டர் இல்லை, தமிழ்நாட்டில் இங்கே பெரம்பலூர், இங்கே சிக்கல் எங்கே ஏற்பட்டதோ திருச்சி, இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற தனியார் டாக்டர்னால் இங்கே இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாரு, இன்னொரு ஆஸ்பத்திரியில் போய் அவர் ஆப்ரேஷன் பண்ணலாம்ல, அதே மாதிரி அங்கே தான் போயிருக்காங்க. ஸோ இது வந்து சாதாரணமாக நடக்கிற விஷயம். ஆக கிட்னி திருட்டு கூட நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டால் கூட கவலைப்பட மாட்டோம். இதுதான் திராவிட மாடல். இங்கே மாட்டினா உடனே அங்கே பண்ணிக்கிறோம், அங்கே இல்லைன்னா இங்கே பண்ணிக்கிறோம். ஆக தொடர்ந்து நாங்கள் வந்து திருட்டு, அது திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு தான் சொல்லணும். அண்ணன் மாசு கோச்சுக்குவார், நம்ம முறைகேடுன்னு சொல்லுவோம். கிட்னி முறைகேடு, நாங்கள் இங்கே இல்லைன்னா அங்கே வச்சு பண்ணிப்போம். இதில் வந்து தமிழ்நாடு வந்து பெருசாக வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, தலைகுனியை விடமாட்டோம், தமிழ்நாடே தலைகுனியாதே அப்படின்னு துரைமுருகன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ தான் ஒரு செய்தி அதை சொல்லி முடிச்சுடுவோம். மானாமதுரை மாநகராட்சியில் வந்து உதவியாளர் போஸ்ட் ஒரே ஒரு போஸ்ட் காலியாக இருக்குது. இதுக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுதி வந்து 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். என்ன 8ஆம் கிளாஸ். 800 பேர் வந்து போஸ்ட், 850 பேர் வந்து போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு இடம் காலி. 850 பேரில் கிராஜுவேட் இருக்கான், முதுகலை, இளங்கலை, முதுகலை, போஸ்ட் கிராஜுவேட்டு, இன்ஜினியரிங், எம்பிஏ படித்தவன். எதுக்கு? உதவியாளர், அசிஸ்டன்ட் போஸ்ட். அதுடைய தகுதி வந்து அரசு சொல்லுது 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் போதும்னு சொல்லுது. 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண ஒரு தகுதி உள்ள ஒரு உதவியாளர் பதவிக்கு எம்பிஏ, இன்ஜினியரிங் எல்லாம் வந்து இளங்கலை, முதுகலை படிச்சுட்டு வரவன் 850 பேர் வந்து பண்ணுறான். அவனை இன்டர்வியூ பண்ணுறாங்க, 2 நாள் தொடர்ந்து இன்டர்வியூ பண்ணாங்க, 400 பேராக வச்சு. நம்மளுடைய வேலை வாய்ப்பும் கல்வியுடைய லட்சணமும் இதில் தான் இருக்குது. இதில் தலைகுனியை விட மாட்டோம் அப்படி இப்படின்னு வசனம் பேசுறது தான் அதிகமாக இருக்குது. திராவிட மாடல். ஓகே, கிட்னி முறைகேடு இதோட கேள்வி முடியுது சார். சரிங்க, அடுத்து காதோடு பற்றி பேசுவோம். காதோடு அதாவது இப்போ நம்ம முன்னாலேயே இப்போ வேறு இதில் பேசியிருக்கோம், வேறு நிகழ்வில் முன்னால் ஒரு தொகுதிக்கு வந்து 10 கோடி ரூபா கொண்டு போய் வச்சுட்டாங்க சட்டமன்ற தேர்தலுக்காக, திமுக சார்பில், ஆளுங்கட்சி சார்பில்னு ஒரு தகவல். இதெல்லாம் யாரும் உறுதிப்படுத்த முடியாத தகவல், இந்த பக்கமும் அந்த பக்கமும் உறுதிப்படுத்த முடியாத தகவல். கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம சேப்பா உடைய பணி என்ன, மற்றவர்களுடைய பணி, சேப்பாவுடைய பணி என்ன, அதெல்லாம் அவரவர்களுடைய பணி இருக்குது, மதுரக்காரர் பணி என்ன, எல்லாமே இருக்குது. இல்லை இவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதில். அதுதான் அந்த காதோடு. என்னன்னா இவங்க கொண்டு போய் வச்சதெல்லாம் 500 ரூபா நோட்டு. சௌகரியம் தானே, இருக்கிறதுல பெரிய நோட்டு 1000 ரூபா நோட்டு இருந்தது, இப்போ இல்லை 500 ரூபா நோட்டு. இந்த 500 ரூபா நோட்டாக கொண்டு போய் வச்சதில் இப்போ என்னென்னா சில இடங்களில் 500 ரூபா தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, 200 ரூபா கொடுக்கலாம், இல்லை 300 கொடுக்கணுன்னா 100 ரூபா நோட்டு தேவை. சில்லறை பிரச்சனை சொல்கிறேன், சில்லறை பிரச்சனை, ஆனால் அதுவே பெரிய பிரச்சனை.
உங்களுக்கு 500 இல்லை 800 கொடுக்கலான்னு சொல்லலாம், இல்லை 1000 ரூபா கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற கட்சி நிர்வாகி 800 கொடுத்துட்டு 200 அவர் கையில் வச்சு அவர் சாப்பிட்ருவார். இப்படி பல விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த 500 ரூபாய்க்கு சில்லறை வேணும் ஒரு தொகுதியிலையும். அந்தந்த பகுதியில் என்னவா வேணும்? 200 ரூபா 100 ரூபாயே வேணும், குறைந்தபட்சம் இந்த டினாமினேஷனில் வேணும். இதை அங்கங்கே பல கோடிகளில் மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு அங்கே உள்ள தொழிலதிபர்கள் மூலமாக, நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள் மூலமாக மாற்றுறதுக்கு முக்கியமான கட்சி எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். யார் கொண்டு போய் வச்சாங்களோ அந்த கட்சிக்காரங்க முயற்சி பண்ணுறாங்க. இதை மத்திய உளவுத்துறை ஐபி அவங்க இதை சென்ஸ் பண்ணி இப்போ ரிசர்வ் பேங்க் மூலமாக எல்லா வங்கிகளுக்கும் என்ன சொல்லிட்டாங்க, இந்த யாராவது இந்த 500 ரூபா நோட்டை கொடுத்து 200 100 வேணும்னு வந்தால் மேக்சிமம் 4 நோட்டு மேலே 5 நோட்டுக்கு மேலே மாற்றக்கூடாது. ஏதோ சும்மா சில்லறையாக ஒரு 4 நோட்டு 5 நோட்டு மாற்றலாம். இந்த கோடிகளில் மாற்றணுன்னா அந்த கரன்சி செஸ்ட்லேருந்து தான் மாற்றணும். ஒரு கிளையில் அவ்வளவு சில்லறை பணம் கோடிக்கணக்கில் இருக்காது. அவங்க கரன்சி செஸ்ட்னு எல்லா பேங்க்லையும் ஸ்ட்ரிக்டாக இதை வாட்ச் பண்ணி மானிட்டர் பண்ண சொல்லி, அந்த மாதிரி யாராவது மாற்ற சொல்லி கேட்டால் கொடுக்கக்கூடாது. யார் கேட்குறாங்கன்ற முழு தகவலையும் வாங்கி மத்திய அரசுக்கு ரிசர்வ் பேங்க் அனுப்பிச்சிட்டா மத்திய அரசுக்கு போன மாதிரி தானே அப்படின்னு சொல்லி இதை பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ இந்த 200 100 ரூபா நோட்டாக மாற்ற முடியல. அப்போ மாற்ற முடியலன்னா 500 ரூபா கொடுக்கணும். 1 500 ரூபா கொடுக்கணும், 2 500 ரூபா கொடுத்தா 1000, 500, 1000, 1500 இப்படி தான் கொடுக்கணும். நீங்கள் 700 800 200லாம் கொடுக்க முடியாது. சில இடங்கள்ல அப்படி தேவைப்படும். அதாவது இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்தால் மத்தியிலிருந்து டெல்லியிலேருந்து அவங்க அதை எப்படியோ சென்ஸ் பண்ணி வேற ஒரு ஸ்டெப் எடுத்து பிளாக் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த சில்லறை பிரச்சனையை எப்படி சில்லறை பிரச்சனைனா கூட பெரிய பிரச்சனை, மொத்த பிரச்சனை, பெரிய சில்லறை பிரச்சனை, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு போய் மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்க. இது ஆக மொத்தம் ஐபி வழியாக ரிசர்வ் பேங்க் வரைக்கும் போய் மத்திய அரசுக்கு போய் இது இப்படி வந்திருக்கு, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறது தான் இன்றைய காதோடு. நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம்.